பாதுகாக்க உண்டு. ஏனெண்டா இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி காட்டுறோம், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு காட்டு பிரதேசத்துல அந்த கிரவல் மலைக்குன்றுல தான் இவங்களோட வீடு இருக்கு. இந்த இடத்தை வளைச்சு பார்த்தா இந்த வீட்டுக்கு வேலையே இல்லை. அந்த 2 பிள்ளைகளுக்குரிய தந்தை வேறவங்க. அக்கா சொல்ல போனா குறிப்பா கல்யாணமே கட்டல. இவங்களுக்கு வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிடல? ஏன் சாப்பிடல? சாப்பிடுவான். என்ன கறி சமைச்சீங்க? முருங்கைக்காய் பருப்பு போட்டுச்சது. முருங்கைக்காய் பருப்பு போட்டுச்சது. இப்ப கதை வடைக்கிறல்ல நீங்க? அடைச்சு வடைக்க கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. இப்ப இதுக்குள்ள இப்ப நீங்க தங்குற மாதிரி காணலையே, உங்களோட உடுப்பெல்லாம் அங்க இருக்கு. இந்த உடுப்பு கூட உடுப்பு சாமான் எல்லாம் பெருசா அரிசி மட்டும் இந்த பேக் மட்டும் தான் உடுப்பு. இது இப்ப சமையல் என்ன பாப்போம், திறங்க பாப்போம். சோறு பருப்பு முருங்கைக்காய் குழம்பு அது போட்டு வச்சது. ஹலோ, யாரு பேக் வாங்கி தந்த தம்பிக்கு? தம்பியா தங்கச்சாது? பொம்பளை. நான் இப்ப தம்பி என்ன நினைச்சிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம். தங்கச்சி இது என்னதுக்கு தண்ணி தேய்க்க முடியாது. தேயில வச்சிருக்கீங்களா? தேயில எல்லாம் வடியெல்லாம் வச்சிருக்கேன். இப்ப பானைகள் எல்லாம் இல்லையா? வேறது பானை எல்லாம் வீட்டு இல்ல. அவர் பிள்ளைக்கு காசு இன்னும் பிள்ளைக்கு பேர்ட் சர்டிஃபிகேட் எடுக்கல. பிள்ளைக்கு பர்த் சர்டிபிகேட் அவக்கு எடுக்கல. அது மனுஷத்தன்மையே இல்லாதாக்கலன்னு தான் சொல்லணும். இவங்களை இப்ப இந்த பிள்ளைகளை பாக்குற யாருண்டு? நீங்க எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்தீங்க? நான் வளர்த்து எடுத்துறாங்க மாறியா வளர்த்து எடுக்கிறாள். அப்ப என்ன செய்றீங்க? சாப்பிடாமல் இருந்திருக்கீங்களா? காலில இருந்து ஒண்ணும் இல்ல. மத்தியானத்தை சமைச்சு அவங்க காலில இருந்து ஒருத்தருக்கு பசி ஆளுக்கு. அதோட எங்க அக்கறை பொடினு பசி காலை வச்சு ஒண்ணும் இல்ல. அதோட கையில காசும் இல்ல வாங்கி சாப்பிடுறதுக்கு. சரியம்மா, இப்ப உங்களோட மனசுல இருக்கிற கவலை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு கவலையும் இல்லையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்பயும் விளங்குது. படிக்கிறதுக்கு விருப்பமா தங்கச்சிக்கு? முதல் விருப்பம் தான், தெரியமா படிக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே இல்லை. அடுத்து கொஞ்சம் அப்படியே பின்னுக்கு திரும்புங்க. இதே இப்படி இல்ல தூசெல்லாம் குத்தி இருக்கு சட்டைக்கு. பெருசா இருக்கா? பெருசா இருக்குன்னு குத்திருக்கீங்க. யாரு தந்த சட்டை இது? ஆக்கள் தர்ற சட்டையை தான் போடுற நீங்க. அது கொஞ்சம் பெருசுன்றதால இந்த கழுத்தை இழுத்து பின்னால ஊசு குத்தி இருக்காவோ. கழுத்து முன்னுக்கு யாரு அப்பான்னு சொல்லி அவரை தெரியா. அந்த பேர் மட்டும்தான் தங்கச்சிக்கு தெரியும். அடுத்த தங்கச்சியோட நிலைமையை பொறுத்த வரையில யார் அப்பாண்டே தெரியும். அந்த பிள்ளைக்கு பதிவே வைக்கல. இன்னும் நிலைமை பார்த்து இதாகி அம்மா அப்பான்னு சொன்னா அம்மாவும் தங்கச்சியும் அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா பார்த்து உடுப்புகள் அது இது வாங்கி கொடுத்து எல்லாம் உடுப்பல் எல்லாம் வாங்கி கொடுக்க. என்ன வேலை செய்வீங்க? இப்போ யாருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கூட இப்படியான துஷ்பிரயோகங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கு. 3 பொம்பளைகள் இந்த வீட்டில் இருக்கிறது. வீடும் அறிக்கையா இல்லை. வீட்டுற நிலைமையும் மிக மோசமா இருக்கு. இந்த வீடை திருத்தி இவங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு கதவு போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. மேலே இந்த தகரமும் இந்த கதவும் தான் பிரச்சனையா இருக்கு. மற்றபடி வீடு ஓரளவு பரவாயில்ல, அவங்க இருந்து கொள்ளலாம். இப்போதைக்கு புட்டு அவிக்கிறதுக்கு மா இருந்தாலும் புட்டு அவிக்கிறதுக்குரிய பானை ஆக்கட்ட மாவை கொடுத்து அவிச்சு ஜோதிச்சு பாருங்க. அப்ப உங்களோட வீட்டுல என்ன வேணும்? எங்களுக்கு வீட்டுக்கு தேவை பொருள் சாமானி. எங்களுக்கு வீட்டுக்கு தேவை எல்லாம் சாமான், சோத்து பானை, சட்டிகளுக்காக சோத்து பானை சட்டிகள் வேணும். கரண்டிங்க, ஜொக்கு தேர்த்து ஜொக்கு ஒழுங்கல்ல. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு நாங்கள் திருகோணமலை மாவட்டம் துவரங்காட்டில் இருக்கிற வரோதிய நகர் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே தொடர்ச்சியாக காணொளிகள் நாங்கள் இங்கே தான் எடுத்து கொண்டிருக்கோம். அதில் பாடசாலை அதிபர் அடையாளப்படுத்தினதில் 2 பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவக்கு கணவர் இல்லை. ஆனால் அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்த வரையில் அந்த அக்காவுக்கு சிறு பிள்ளை மாதிரி தான் அவங்களோட அந்த வளர்ந்தவங்களோட மூளை எந்த அளவுக்கு இருக்குமோ, அவங்க எந்த அளவுக்கு யோசிப்பாங்க, பிள்ளைகளை எப்படி பார்த்து கொள்ளுவாங்க. ஆனால் இந்த அக்காவோட நிலைமை சின்ன பிள்ளைகள மூளை என்ன மாதிரி இருக்குமோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் அவங்களோட சிந்தனை இருக்குது. அதையும் தாண்டி பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கே, இப்படி செய்கிற அதை பற்றி ஒன்றுமே யோசிக்காத ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க. இப்போ வந்த உடனே கூடி நாங்கள் அவங்களோட பேசி பார்த்தோம். பேசினதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறாங்க. அவங்களோட பேசக்குள்ளே விளங்குது அக்கா மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டு
பழக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் அது இதுகள் வந்து ஒண்ணுமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு பேசுனதுலேயே தெரிஞ்சிட்டு, அதுலேயும் வந்து அவங்களோட அக்கா ஒரு ஆள் தான் வெளிநாட்டில் இருக்காங்களாம். அப்போ அவங்க தான் ஒரு சில உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க இவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. அவங்களோட குடும்பத்தை அந்த அக்கா தான் பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து கரண்ட் பில் கட்டுறதுக்கு, தண்ணி பில் கட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அப்போ இவங்களும் இவங்களோட மகளுக்கும் வந்து தெளிவாக பேசுறதுக்குரிய இப்படி தெளிவுபடுத்துறேன்னு தெரிய இல்லை. அடுத்தது வந்து அவங்களோட அக்கா தான் எங்களோட கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்போ விளக்கமாக அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் இப்படி நாங்கள் ஒரு யூடியூப் சேனலம்மா, இப்போ இவங்களுக்கும் வந்து யூடியூப் சேனல்ண்டா என்ன, இதில் வீடியோ எடுக்கிறோம் ஒன்றுமே தெரியாது. அப்போ அவட்ட கதைச்சதுலான்னு எல்லாம் தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நாங்களும் பார்த்துருக்கோம் தங்கச்சி, ஆனால் இவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லந்தான், எனக்கும் வந்து பெரிய அளவில் உதவிகள் இவங்களுக்கு செய்ய இயலாது. அவோட பேசக்குள்ளாம் குறிப்பாக சொல்லியிருந்தாங்க, அந்த 2 பிள்ளைகளுக்குரிய தந்தை வேறவங்க. அக்கா சொல்ல போனால் குறிப்பாக கல்யாணமே கட்டல. இவங்களுக்கு வந்து என்னென்று சொல்கிற, இது வந்து அவங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு சம்பவம். அவங்க வந்து சுய நினைவில் இல்லாதப்ப அவங்கள வந்து 2 பேர் வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சுருக்காங்க. அந்த டைமில் தான் அக்கா வந்து 2 தரம் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அவங்கள வந்து கேட்க பார்க்க யாரும் இல்லை. இப்போ கணவன் இல்லாமல் 2 பிள்ளைகள்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் உண்மையில் வந்து இந்த அக்காவுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. வாங்க இவங்களோட பேசி இவங்களோட நிலைமையை வந்து பார்த்தா இவங்க வந்து பிழையானவங்க இல்லை. அது வந்து இவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால யார் எப்படி நடந்து கொள்ளுவாங்க ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் வேறு நபர்களால் இவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஏமாற்றப்பட்டு 2 பிள்ளைகள் வந்து இவக்கு பிறந்திருக்கு. அப்போ அந்த பிள்ளைகளை இவ எப்படி வளர்த்திருப்பாவு, இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ கஷ்டத்தை எதிர்நோக்கிட்டு இருக்காவுன்னு சொல்லி எனக்கும் ஒன்றுமே விளங்கலை. எப்படி தான் இந்த அக்கா இந்த பிள்ளைகளை வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு பாதுகாக்க உண்டு. ஏனண்டா இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி காட்டுறோம், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு காட்டு பிரதேசத்துல அந்த கிரவல் மலைக்குன்றுல தான் இவங்களோட வீடு இருக்கு. இந்த இடத்தை வளைச்சு பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்து வேலியே இல்லை. வேலி இல்லாம மரம் காடு அப்படி சூழ்ந்துதான் இருக்கு இந்த இடம். அப்ப இந்த இடத்துல வந்து அந்த குமர் பிள்ளையே வச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைக்கும் வந்து எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? ஏனண்டா அவங்களோட அக்கா சொல்றா, தான் இருந்தா இவங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு, ஆனா நான் வந்து இல்லாட்டி இந்த குடும்பத்தை யாரு பாக்குற, இந்த குடும்பத்தை யாரு பாக்குற, ஒண்ணுமே எனக்கு விளங்கு இல்லை தங்கச்சி, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து இந்த பிள்ளைக்கும் வந்துருமோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில இந்த இடத்தை பொறுத்த வரையில வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையில தான் இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இப்ப அந்த அக்காவோட போய் நான் பேசுறேன். அவங்களோட நிலைமையை வந்து நீங்களே நேரடியா பார்த்துக்கொள்ளுங்க. அதோட வந்து இப்ப வீடையும் வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னா, வீடு வந்து இந்த வீட்டில் வாழலாமான்ற அளவுக்கு கதவெல்லாம் உடைஞ்சி ஒரு இறந்த ஒரு நிலையில் இருக்கு. கதவு நிலையெல்லாம் நல்லாவே இறந்து போயிட்டு. அப்போ அதையும் வந்து தெளிவாக காட்டிக்கொள்கிறேன், நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு செய்கிற ஒரு உதவியை நினைச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் உங்களால் தவறாமல் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ வாங்க போய் அவங்களோட பேசிக்கொள்ளலாம். இப்போ இந்த ஏரியாவை பாருங்களேன், என்னன்னு இங்கெல்லாம் ஃபுல்லாக காடு தான் போல. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிடல? ஏன் சாப்பிடல? சாப்பிடுவேன். என்ன கறி சமைச்சீங்க? முருங்கைக்காய் பருப்பு போட்டுச்சது. முருங்கைக்காய் பருப்பு போட்டுச்சது. இதுதான் நீங்க இருக்கிற வீடு. இப்ப நைட்ல இங்க தான தூங்குற நீங்க? எல்லாம் உழுவுது, மழை வந்து எல்லாம் உழுவுது. உழுவுதா? உழுவுது, வீடு வசதி. இப்ப கதவு அடைக்கிறல்ல நீங்க? அடைச்ச உடனே வடைக்க கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு இப்பதான் 38. 39 வயது. 39. உங்களோட பேர் என்ன? பேர் காளியம்மா. காளியம்மா. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? பிள்ளைகள் இருக்கு. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும். சிரிப்ப பாருங்க வர்ற. வெக்கப்படுறாரு. அடுத்த மூத்த மகள் எது? இந்த மூத்த மகள். படிக்கலையா பிள்ளை? படிச்சு முடிய எடுத்தது மச்சலாம் பெயில் ஆயிட்டா. ஏன் படிப்பிக்கலையா நீங்க? பெரிய மத்த சொன்னா படிக்க விருப்பம் தேவலை சிட்டா தேவலன்னு சொல்லிட்டாங்க. ஏனம்மா அது என்னது இல்ல, கிளாஸுக்கெல்லாம் அனுப்பல. அப்ப கஷ்டம் தானே எனக்கு. காசும் கட்ட ஒருத்தரும் இல்ல தென்னை, ஒருத்தரும் இல்ல. கஷ்டம் இருக்கு. அதோட இது எல்லாம் சொன்னாங்க, படிக்கணும் படிக்கணும் சொன்னாங்க. தேவனை சிட்டேன். தனியா தானே இருக்கு. தனியா தான் இருக்கும். அது இல்லத்தா இருக்கும். அதோட எல்லாம் உழுவுது, வீடு எல்லாம் உழுவுது. உழுவுது பாருங்க, இப்படி எல்லாம் உழுவுது வீடு வசலாம். ஓமா பாப்போம், முதல் வாங்க உங்களோட வீட்டை பாப்போம்.
இந்த இருக்குன்னா ஃபுல்லா உழவும் இது இதுல இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு இந்த கதவை கொஞ்சம் மாத்தி தகரம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்குமே. இருக்கலாம் இதுக்குள்ள நீங்க தங்குற இல்ல தண்ணி கம்பெனியா? என்னத்துக்காக தண்ணி நிறைய பிடிச்சி வச்சிருக்கீங்க? போட்டு தண்ணி லைன் கட் ஆகுறதா இங்க? தண்ணியா இங்க கட்டுரு அக்கா தான் அவதான் கட்டு. இல்ல தண்ணி எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க போத்தல்ல. குடிக்க புலங்க இருக்கலாம் எடுத்து வைக்கிறது. எங்க இருந்து எடுத்து வைக்கிறது? பக்கத்துல அக்கடை வளர தண்ணி இருக்கிறது. அக்கடை வளர அவரே தான் இல்ல தண்ணி கரண்ட். இது வந்து சாமியார் என்ன? இதெல்லாம் யாரு? அதான் அப்பாவும் அம்மானா? அப்பாவும் அம்மா சொந்தக்காரங்க. அக்காட முடிய மூத்த பொடி செத்துது அவரு. எல்லாரும் இறந்துட்டாங்க என்ன? இப்ப இதுக்குள்ள இப்ப நீங்க தங்குற மாதிரி காணலையே. உங்களோட உடுப்பு எல்லாம் அங்க இருக்கு. இந்த உடுப்பு விழுந்த உடுப்பு விழுந்தேன். சாமான் இல்ல பெருசா இந்த அரிசி மட்டும் தான். இந்த பேக் மட்டும் தான் உடுப்பு. இப்ப உடுப்பு விழுந்தேன். இப்ப பிள்ளைகள கொப்பி சாமான ஒண்ணு வாங்கணும். எல்லாம் ஒண்ணு வாங்க. நேசரி கூட ஒரு கொப்பி பேக் எல்லாம் ஆட்கள் குடுக்கறது பேக்கர் தான் பாவிக்கிறது. அது தண்ணி போத்த இல்ல. கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு. எல்லாம் அவடுதான் கரண்ட். உங்களோட அக்காட வீட்டுல இழுக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு கரண்ட் இல்ல. வெளியில 2 கதை பண்ணாம இது இப்ப சமையல் என்ன பாப்போம். திறங்க பாப்போம். சோறு பருப்பு முருங்கைக்காய் போட்டு வச்சு. பருப்பு முருங்கைக்காய் குழம்பு அது போட்டு வைக்கிறது. யாரு சமைக்கிற? நீங்களா? சமைக்கிறது. மகள் தான் சமைக்கிறது. சரி வாங்க. என்ன இருக்கு? பேக் எடுத்துட்டாரு அவரு. பேக்கு யாரு வாங்கி தந்த பேக்? ஹலோ ஹலோ யாரு பேக் வாங்கி தந்த தம்பிக்கு? தம்பியா தங்கச்சா? அது பொம்பளை. நான் இப்ப தம்பி என்ன நினைச்சிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம். தங்கச்சி நீங்க தம்பியா தங்கச்சா? சொல்லுங்களேன். இதான் வந்து சமைக்கிறது. இது என்னதுக்கு? தண்ணி தேய்த்து முடியாது. தேயில வச்சிருக்கீங்களா? தேயில எல்லாம் வடியெல்லாம் வச்சிருக்கேன். இப்ப பானைகள் எல்லாம் இல்லையா? வேறது பானை எல்லாம் வீட்டு இல்ல. இல்ல வீட்டு எல்லாம் இந்த முந்தைய எங்க தங்கச்சி கொஞ்சம் கோப்பை சாமான் வாங்கி அதை அரைச்சு காணாம போயிட்டு எல்லாம் காணாம போயிட்டா. கல்லணைகளோட அது கலவுல அரைச்சு சாப்பாடு ஆக்களுக்கு குடுக்கறது கோப்பையில மாறுபட்டு சுக்காரண்டிகள் உடைச்சு எல்லாம் கொடுத்தனாலங்க. உண்மையில இந்த பானை எல்லாம் தேயில இதுல தேய்த்து ஊத்து. அது முட்டியும் உடைஞ்சிட்டு வேற முட்டிகள் இல்லை. அதுல எங்க மச்சான் இருக்காரு. மச்சான பொடி என்ன அவங்க அவங்க தான் இருக்காங்க. உங்க அக்கா வெளிநாடு? அக்கா வெளிநாடு வீடா? நாங்க இங்க இருக்கோம். அவர் அங்க இருக்கோம். எங்களோட போன்ல கதைச்சா. அப்ப உங்களுக்கு வந்து எந்தவித வருமானமும் இல்ல? எங்களுக்கு ஒருக்கா கொடுத்தாங்க. அப்புறம் அந்த QR காசு மட்டும் தான். அது மட்டும் தான். அதுவும் சாமத்தையும் வெட்டிட்டாங்க. எங்களுக்கு இல்ல. அதுவும் இல்ல. அதுவும் 8,500 ரூபா காணியும் காணாது எங்களுக்கு. அதோட இந்த பிள்ளைக்கு சாப்பாடு இல்ல. அதோட இன்னைக்கு ஆளுக்கு வருத்தம்னு சொல்லி நிப்பாட்டு. நீ நேசரி போலால நேசரி போகாம நிப்பாடியா ஆள். அதோட இப்ப அக்காவோட கதைச்செல்லாம் உங்களோட நிறைய விளக்கங்கள் அக்கா தான் சொல்லி இருந்தாங்க. உங்களோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் உங்களால சொல்ல முடிஞ்சதை சொல்லுங்க. மற்றது வந்து பிரச்சனை இல்லம்மா. இப்ப பிள்ளைகள அப்பா ரீதியா பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அக்காவும். என்ன நடந்தது அதுல? எனக்கு அவ அக்கா நேரத்துல வந்து ஒரு பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு. வந்து ஏமாத்துது. இவர் மட்டக்களை ஒரு புள்ள அவரு அவரை வந்து பிள்ளைக்கு காசு இன்னும் அந்த பிள்ளைக்கு பேர் சீட் இன்னும் எடுக்கல. பிள்ளைக்கு பர்த் சர்டிபிகேட் அவக்கு எடுக்கல. போலீஸ்ல துண்டெல்லாம் அக்கா வச்சிருக்காங்க. நாங்களும் அதே நீ அக்கா சொன்னா ஸ்கூலாலையும் கேட்கறான். நேசரியாலையும் கேட்கறேன். நான் சொன்னேன் எங்க அக்கா வந்து தான் எடுத்து தரணும் தரணும்னு. இப்ப மூத்த பிள்ளைகிற அப்பா வந்து அவர் மட்டக்களப்புல இவர் அவர் வேற திருமணம் செஞ்சிருக்காரு. அவர் கல்யாணம் மனசு அவர் செத்துரு மட்டக்களப்பு செத்துறாரு. மனசுக்காரி பிள்ளைகள் இருக்கு. அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கு. அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட அவங்க அம்மா அவரால் வந்து ஏமாற்றப்பட்ட இடத்துலதான் இந்த பிள்ளை உங்களுக்கு கிடைச்சதுனால. நீங்க அப்ப முதல் ஆரம்பத்துல திருமணம் செய்யல? இல்ல அப்பெல்லாம் கல்யாணம் கட்டி வைக்கல. அந்த இப்ப அதுக்கு பிறகு வந்து சின்ன பொம்பளை பிள்ளை இது 2 தான் இருக்கு. இல்ல அந்த சின்ன பொம்பளை பிள்ளை அப்பெல்லாம் சின்ன குழந்தை. அப்ப வந்து அது பக்கத்துல இருக்காங்க ஒரு ஆள். பிரச்சனை இல்லையா அவங்க? இப்ப அவர் திறமை இல்ல. அவங்க மனசையும் இல்ல. இப்ப வாடகைக்கு இருந்தாங்க. வாடகைக்கு ஆக்கலுக்கான அவர் மக இருக்கா. மக கட்டி வேறையா இருக்காங்க. மக இங்கே தான் இருக்கா. அவருக்கு மகள் எல்லாம் இருக்கக்குள்ளதான் அப்படி வந்து நடந்தது. அக்கா வெளிநாட்டுல இருக்க நேரம் தான் நடந்தது. சரி. அப்ப அந்த டைம்ல உங்களால வந்து தடுக்க முடியாம போயிட்டா பிள்ளை? ஒரு தரம் பாதுகாப்பு இல்லாத நிலையில அக்காட நிலையும் வந்து அந்த அளவுக்கு நான் சொல்லி இருந்தேன் ஆரம்பத்திலே. அவங்களும் வந்து அந்த சுய நினைவு இல்லாத மாதிரி எப்படியான ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அக்காவை ஏமாற்றி இருக்காங்கன்னு சொன்னா அது மனுஷத்தன்மையே இல்லாதாக்கலன்னு தான் சொல்லணும். இவங்களை வந்து இப்ப இந்த பிள்ளைகளை பாக்குற யாருண்டு? நீங்க எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்தீங்க? நான் வளர்த்து எடுத்து அக்கா அப்படியே மாறியா வளர்த்துறதுனால அக்காவும் இருந்து அக்கா இருந்த பக்கத்து அக்கா வெளிநாட்டுல அக்கா வந்துருந்தா புள்ள கிடைச்சது.
அக்கா வந்தோடனே தான் கிடைச்சது. அப்ப எல்லாம் இப்ப உங்களோட அம்மா அப்பா அப்பா அம்மா செத்துட்டாங்க 2 பேரும். உங்களுக்கு அக்கா மட்டும் அக்கா இருக்கு, மச்சான் தான் இருக்கு. மச்சானா 2 பேரும் தான் இருக்காங்க. தங்கச்சி சகோதரன் தூரத்துல இருக்காங்க. தூரத்துல எல்லாம் இந்தியாவோட இருக்காங்க. வந்து அவங்க வந்து பாக்குற இல்லையா வருவாங்க, இருந்து போட்டு என்ன வருவாங்க. இப்ப போன் எடுத்து கதைக்கிறது இல்ல பெருசா. அவங்களும் வந்தா காசு என்ன சரி சாமான் எல்லாம் வாங்கி கொடுப்பா. வந்த தங்கச்சி வந்தா என்ன வந்தா எல்லாம் வந்தா செஞ்சு எல்லாம். இப்ப வந்து சாப்பாட்டுக்கு அரிசி சாமான்கள் எல்லாம் யாரு வாங்கி தராங்க? நான் காசு எடுத்ததான் எல்லாம் வாங்குறது. QR காசு அதை எடுத்து இந்த மாசம் எடுத்து அது காணுமா உங்களுக்கு? அது காணும் 85 ரூபா கொடுக்குறாங்க. அப்ப என்ன செய்றீங்க? சாப்பிடாமல் இருந்திருக்கீங்களா? காலைல இருந்து ஒண்ணும் இல்ல, மத்தியானத்தை சமைச்சு அவங்க காலைல இருந்து ஒருத்தருக்கு பசி ஆளுக்கு. அதோட எங்க அக்கறை பொடியும் பசி காலை வச்சு ஒண்ணும் இல்ல. அதோட கையில காசும் இல்ல வாங்கி சாப்பிடுறதுக்கு. திரும்ப என்னங்க நீங்க இருந்து டக்கு சமைச்சு சாப்பிட்டோம். முருங்கக்காய் தேங்காய் ஆஞ்சி பாருங்க, ஆஞ்சி கரைக்கி இங்கதான் ஆஞ்சி எடுத்து இங்கதான் மரத்துல இருந்தா இந்த மரத்துல காய்க்க. அதுவும் குரங்கு விட மாட்டேங்குது. குரங்கு எல்லாம் உடைச்சி அதோட அந்த அரிசி இப்ப நீங்க 8500 ரூபாய் காசு எடுக்கீங்க, அதுல வாங்கின அரிசி முடிஞ்சு அரிசி எல்லாம் முடிஞ்சு சாப்பிடுங்க. என்ன செய்வீங்க? திருப்பி நீ என்ன செய்ய, நாங்க இருக்கிறத நீ சாப்பிடாம இருந்திருக்கீங்க. சில இருப்போம் நாங்க சாப்பிடாம. காலையிலயும் ஒண்ணு இல்ல, தேர்த்தனையோட இருப்போம். அந்த சாயம் மட்டும் குடிச்சிட்டு கிடப்போம். முடிய சீனி தேலை மச்சாண்ட தான் வாங்கி எடுக்கிறது. கொஞ்சம் சீனி தேலை வாங்குன்னு அப்படிதான் வாங்கி எடுக்கிறது. அவரு தேலை சீனி கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி எடுக்கிறது. தேர்த்தனை காலையும் அப்படிதான் சீனி. வேற ஒரு தடவை உதவி செய்யலையா உங்களுக்கு? வேற ஒருக்கா சேச்சி நான் சேச்சி போடுறேன். ஞாயிற்று சேச்சி போடுறது. சேச்சிலையும் உதவி இப்ப செய்யறது இல்ல. அன்னைக்கு உங்களுக்கு சாமான் கொஞ்சம் கொடுத்தாங்க. கொடுப்பாங்க. காசு கிடைச்சா 2000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் ஞாயிற்று சேச்சி போடுறது. அங்கேயும் சாப்பாடு கொடுப்பாங்க மாசம். அப்ப உங்ககிட்ட வந்து பிரின்சிபல் சொன்னவா நாங்க வருவோம்? பிரின்சிபல் இவரு எங்க பக்கத்துல தேவி அந்த இருக்காங்க கூப்பிட்டு சொன்னாங்க. இவரு அப்புறம் வந்து சொன்னாங்க இப்படி காய்ச்சி என்னன்னு சொன்னவங்க. அவ கோல் பண்ணிட்டு சொல்லிருக்காங்க டீச்சர் வர சொல்லி. டீச்சர் வந்து பிரின்சிபல் கதைக்கிற சொன்னோன்னு தான் போனா. இப்ப டக்குன்னு போனா வெளிக்கிட்டு பிள்ளை போனாவோ. பிள்ளைகளுக்கு உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்த நீங்க? உடுப்பு சேச்சில வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு வாங்கி கொடுத்தாங்க 3 பேத்துக்கும். இடுப்பு இங்க நாங்க வாங்குறது கையில காசு வாங்குறேன். சாப்பாட்டுக்கே கடைசியா வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க கிறிஸ்துமஸ். இல்ல நாங்க நீங்க வாங்கி கொடுத்தவள இல்ல உடுப்பு நான் வாங்கி கொடுத்ததே இல்ல. வாங்கி கொடுக்க காசு இல்லன்னு வேலைக்கு எங்கேயும் போறது தானே. நான் வேலைக்கும் நீங்க வெளியிடத்துக்கு போற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு இல்ல. வெளியிடத்துக்கு போனாலும் அங்க எதுவும் பிரச்சனைகள் நடந்தாலும் நடக்கலாம். அப்ப இப்படி இருக்கிற இடத்துல வந்து நீங்க வீட்டோட இருந்து செய்யற மாதிரி தான் செய்யணும். வீட்டுல இருந்து என்ன தொழில் செய்வீங்க? சரி கோழி சரி வாங்கி விட்டா கொடுத்தா கோழி வளர்ப்பீங்களா? வளர்ப்பேன். நானும் எங்க மகளை வளர்த்துக்கிட்டு இருப்போம். தங்கச்சி பாப்பாங்க என்ன? மக சாரி நான் தங்கச்சி, எனக்கு தங்கச்சின்னு சொல்றேம்மா. நீ அவைய நேசரி உங்களையும் பார்த்து கொள்ற மகள் தானே. நீ பாத்துக்குவ. எங்கேயும் போறேன்னா தண்ணி அதான் அவ சொன்ன தண்ணிக்கு எங்க கரண்ட்டுக்கெல்லாம் நீ கட்டு முடிச்சுட்டா அதோட எங்கேயும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவைய அக்கா சொல்லிட்டா. அவக்கும் கஷ்டம் அவனி 2 பிள்ளைகள் இருக்கு அவருக்கு. பிள்ளைங்க நீ அப்ப நீங்க தான் கூட குடும்பத்தை நீ பாத்துக்கொள்ளணும். தொழில்கள் எதுன்னு 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி செய்யலாம். வீட்டுல இருந்து செய்யற மாதிரி இருந்து தூரத்துல போக முடியாது. உண்மையில சொல்ல போனா அவங்களோட கஷ்டத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்துறன்னு தெரியாம இருக்காங்க. இப்ப இவங்களோட பேசுனதுல விளங்கி இருக்கும் ஒரு சிறுபிள்ளைத்தனமா தான் இவங்க பேசி கொண்டு இருக்காங்க. என்னென்ன கஷ்டம் இருக்கு, சாப்பிடவே வழி இல்லை உண்மையில. ஆனா அதை வந்து எப்படி தெளிவுபடுத்தணும்னு சொல்லி அம்மாவுக்கு தெரியாம இருக்கு. அதுலயும் வந்து முக்கியமா இந்த பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தே தெரியாதான். வாழ்க்கையில வாங்கி கொடுக்கவே இல்லை. யாரும் கொடுக்கறத தான் அப்படி போட்டு கொண்டு இருக்காங்கன்னு சொன்னா எந்த அளவு ஒரு கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். தங்கச்சிட்ட கதைச்சாத்தான் மிச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம். சரியம்மா, இப்ப உங்களோட மனசுல இருக்கிற கவலை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு கவலையும் இல்லையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்பயும் விளங்குது. என்னன்னு சொன்னா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது உண்மையில. சரி, ஓகே, நம்ம உங்களோட மகளோட கதைச்சு கொள்ளட்டா? வணக்கம் தங்கச்சி. தங்கச்சியோட பேர் என்ன? பிரியங்கா. விளங்கலை, சத்தம் விளங்கலை. பிரியங்காவா? பிரியங்காவுக்கு எத்தனை வயது? 20 வயது. என்ன இப்ப நீங்க O level எழுதிட்டு அதுக்கு பிறகு படிக்க கிடைக்கல? என்ன காரணம்? அதுதான் கஷ்டம். யார் இதாகிறது? அம்மா இருக்கா, அப்பா இல்ல, யார் இதாகிற? அதனால படிக்க கிடைக்கும். படிக்கிறதுக்கு விருப்பமா தங்கச்சிக்கு முதல்? விருப்பம் தான். பெரியம்மா படிக்க வேணாம்னு சொல்லிட்டா அப்படியே நின்று. என்ன காரணம் பெரியம்மா படிக்க வேணாம்னு சொன்னேன்? கஷ்டத்துக்கு அந்த சாமான் யார் வாங்கி படிப்பிக்கிறது யாருன்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. 16 வயசுல வந்து ஓயில் எழுதிருப்பீங்க. இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 வருஷம் ஆயிட்டு. இதை தாண்டி இவங்க இனி படிக்கிறன்றது இயலாத ஒரு விஷயம். அந்த டைம்ல வந்து படிக்கிறதுக்கு ஆசை இருந்திருக்கு. இருந்தாலும் அது நிறைவேற்றப்படலைன்னு. அடுத்து வந்து கொஞ்சம் அப்படியே பின்னுக்கு திரும்புங்க. இதே இப்படி இழுத்து ஊசலாம் குத்தி இருக்கு சட்டைக்கு. பெருசா இருக்கா? பெருசா இருக்குன்னு குத்திருக்கீங்க.
யார் தந்த சட்டை இது? ஆக்கள் தர்றது. ஆக்கள் தர்றது. ஆக்கள் தர்ற சட்டையை தான் போடுற நீங்க. அது கொஞ்சம் பெருசுன்றதால இந்த கழுத்தை இழுத்து பின்னால ஊசு குத்தி இருக்காவோ, கழுத்து முன்னுக்கு பெருசா இருக்கும்னு சொல்லி. இப்ப வீட்டுல வந்து எல்லா பொறுப்பும், அதாவது வந்து அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பேச வருது இல்லை, நீங்களே பார்த்திருப்பீங்கன்னு. அப்படித்தானே இருக்காங்க அம்மா. இப்ப அம்மாவை வந்து கவனிக்கிறது, மற்றது உங்களோட தங்கச்சி எல்லாம் பார்த்துக்கொள்றது நீங்க தானா? எல்லா பொறுப்பும் நீங்க தான் பார்த்துக்கொள்றீங்க. இப்ப வீட்டு வந்து பக்கத்துலயும் யாரும் இல்லை, அங்கால வந்து காடு மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருக்கக்குள்ள உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா தான் இருக்குது. என்ன இருக்கு? பயமா தான் இருக்கு. ஆனா இருக்கிறது ஆனா இப்ப வேற முதல் நடந்த மாதிரி அம்மாவுக்கு நடந்த பிரச்சனைகள் தெரியும் தானே உங்களுக்கு? அப்படியான பிரச்சனைகள் இப்போதைக்கு இல்லத்தானே உங்களுக்கு? இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னாண்டா அப்படியான சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா உடனே வந்து நீங்க உங்களோட பெரியம்மாவுக்கோ அல்லது தெரிஞ்சவங்க வேற யாருக்கோ உடனே கால் பண்ணணும், சரியா? ஏன்னாண்டா இந்த இடத்தை பொறுத்த மட்டும் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த குடும்பம் இருக்கு. இப்ப யாரு வாரா போறான்னு சொல்லி உண்மையில தெரியாது. ஏன்னாண்டா சுத்தியும் காடாத்தான் இருக்கு. அப்ப காட்டு வழியா யாரு வாராங்க, யாரு போறாங்க, அப்படி ஒன்றுமே தெரியாது. இப்ப அந்த சைட் எல்லாம் நீங்க லைட் போட்டு தான் வைக்கணும். லைட் போடுற நீங்களா? லைட் இல்ல. என்னது? பல்புல சுட்டு போயிட்டேன். பல்பெல்லாம் அடிபட்டு அடிபட்டு 2 பல்பு தான் பாக்கி அது ஒரு மட்டும் தான் பார்த்தேன். மத்த உள்ள கொஞ்சம் அது பாவு இல்ல. லைட்டும் இல்ல. லைட் பல்பு வாங்கணும். அதுக்கு வாங்குறது கையில காசு வாங்கணும். லைட் வாங்குறதுக்கு வந்து காசு இல்லையா? பல்பு வாங்குறது இது ஒண்ணு பத்து நல்ல பத்து. உங்களுக்கு தான் படிக்கிறது. அது பெருசா பாம்பு இல்ல. அது ஒரு பூச்சி பொட்டையில தெரியுது. அது பாம்பெல்லாம் இருக்கு. பாம்பெல்லாம் வந்து தெரியுதா? அப்ப பாம்பு வந்து பொந்துல பொந்துட்டு நீ கால் மத்தியில வந்து பாக்க ஆள் வெளியே போல. அக்கா கொஞ்சம் காங்க பாருங்க. சொல்ல போனா எல்லா புள்ள ஓடுதே விண்ணுக்கு. உடத்த வச்சாலும் உடத்த வாங்க. ஏன் பயப்படுறீங்க? கிட்ட வாங்க, பிரச்சனை இல்லை. அக்கா தான் நான், சரியா? உங்களுக்கு வந்து பதிவெல்லாம் வச்சிருந்ததா அப்பாட பேர்ல? வச்சிருக்கு. அப்ப யார் அப்பாட பேர் என்ன? வீரசிங்ககுமார். வீரசிங்ககுமார். அப்ப அந்த பேர்ல தான் உங்களுக்கு பதிவு வச்சிருந்தது. அப்ப அவர் வந்து உங்களோட பேசி இருக்காரா? இது மாதிரி சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டு. சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டார். அப்ப உங்களுக்கு தெரியாது அவரு யாரு அப்பான்னு சொல்லி அவர் தெரியா? அந்த பேர் மட்டும்தான் தங்கச்சிக்கு தெரியும். அடுத்த தங்கச்சியோட நிலைமையை பொறுத்த வரையில யார் அப்பாண்டே தெரியும். அந்த பிள்ளைக்கு பதிவே வைக்கல இன்னும். இதுல வந்து இவங்கள தப்பு சொல்றதுல ஒன்றும் இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட தப்பு தான். என்னோட சொன்னா இவங்க அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்க இல்லை. அடுத்த தங்கச்சும் வந்து தெளிவா நிறைய விஷயங்கள் கதைக்கலாம். ஆனா கதைக்கிறதுக்கு பயப்படுறீங்களா? அப்ப சொல்லுங்க, உங்களோட வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை அம்மா சொல்ல இல்லாது. அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு யோசிக்காங்கல்ல, என்ன கஷ்டம்னு கேட்டா அவவும் தெளிவுபடுத்துறாள். நீங்க தான் சொல்லணும் தங்கச்சி. இப்ப வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள்ல என்னையா மாமா? பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க. எல்லாரும் வந்து சாப்பிடாம இருக்காங்க. நல்லா நேரம் போயிட்டு. இப்ப அரிசெல்லாம் இருக்கா வீட்டுல? அரிசி இருக்கு. எவ்வளவு இருக்கு? எத்தனை நாளைக்கு காணும்? ஒரு 5 நாள். 5 நாளைக்கு காணும். வேற பருப்பு சீனி அதெல்லாம் இல்ல. இப்ப தேயிலை வச்சிருக்கீங்க, சீனி தேயிலை இருக்கா? இன்றைக்கு தான் இருக்கு. இப்ப சீனி கடையில வாங்குறேன்டா எவ்வளவு வாங்குவீங்க? கூடுனது கடையில எல்லாம் 1 கிலோ வாங்குறது. புத்தக காசு எடுத்தா 1 கிலோ வாங்குற. அதை வச்சுதான் ஒரு மாதம் யூஸ் பண்ற. இப்ப உங்களுக்கு தேவையான சாப்பாடு, இப்ப பிஸ்கட் அது இது ஒண்ணுமே வாங்கி வைக்கிற இல்லையா வீட்டுல? வாங்குறது பிஸ்கட் மட்டும் வாங்குறது. சாப்பிடறதுக்கு வேற கோப்பைகள் இல்லையாம்மா? இதெல்லாம் சாப்பிடுறது. இப்ப தங்கச்சிக்கும் ஒரு ஆசைகள் இருக்குன்னு தானே, நம்ம இப்படி இருக்கணும், இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன ஆசை இருக்கு? யோசிக்காம சொல்லுங்க. என்ன அக்காவை நினைச்சு சொல்லுங்க, என்ன ஆசைகள் இருக்கு? வேலைக்கு போயிட்டு அம்மா அப்பா நல்ல இடமை பார்த்து இதாகி. அம்மா அப்பான்னு சொன்னா இல்ல, அம்மாவும் தங்கச்சியும். அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா பார்த்து உடுப்புகள் அது இது வாங்கி கொடுத்து எல்லாம் இது உடுப்பல் எல்லாம் வாங்கி கொடுக்க ஆசைன்னு. என்ன வேலை செய்வீங்க? எல்லாம் வீட்டு வேலை. நான் வீட்டு வேலை தெரியும். இப்ப வேலைக்கு போகணும்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா தான் போலாம். நம்ம என்ன வேலை செய்வீங்க நீங்க? ஒன்றும் பழகலைன்னு இது வரைக்கும்? இப்ப 20 வயது தானே தங்கச்சிக்கும். ஒரு கோர்ஸ் அப்படி ஒரு தையல் கோர்ஸுக்கு போயிருந்தாலும் போயிட்டு திருப்பி வந்து கால் பண்ணவே இல்லை. போயிட்டு கதைச்சு இது நம்பர் இன்னும் கால் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல இருந்து கால் பண்ணல. இப்ப தைக்க ஆசை இருக்கு தங்கச்சிக்கு. உடுப்பு தைக்கிறேன்னு சொன்னா பழகிட்டு இங்க இருந்து தைக்கலாம். என்ன இப்ப பழகணுமே தங்கச்சி. பழகுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதமாவது கோர்ஸ் ஒன்றுக்கு போகணும். போனா தான் பழகலாம். அப்படி இல்லாட்டி போன்ல பார்த்து பழகணும். துணியெல்லாம் வாங்கி எடுத்து நம்மளே கட் பண்ணி பழகணும். அப்படி செய்ய உங்களுக்கு அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா போன்ல பார்த்து பழகுறதுக்கு? செய்வீங்க என்ன?
அந்த ஆர்வம் வந்து தங்கச்சிக்கு இருக்கு போல உடுப்பு தைக்கிறது. என்னன்னு சொன்னா கோர்ஸுக்கு போனவங்க இடையில வந்து அங்க இருந்து கால் பண்ணல உங்களுக்கு வர சொல்லி. ஏனண்டா கோர்ஸுக்கு வந்து கொஞ்சம் காசு கட்ட சொல்லுவாங்க தெரியுமா? இல்ல ஃப்ரீ கோர்ஸுக்கா நீங்க போனது ஃப்ரீக்கு தான். போயிட்டு இந்த கோர்ஸ் எப்ப நீங்க போன நீங்க? இப்போ போயிட்டு ஒரு 5-6 மாசம் ஆகுது. அப்ப அது முடிஞ்சிருக்கும் இந்நேரம் அந்த கோர்ஸ். அப்ப தங்கச்சிட்ட வேற என்ன திறமைகள் இருக்கு? அதையும் தாண்டி என்னால இந்த வேலை செய்யலும்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அப்படி ஒண்ணும் இல்லைன்னு வீட்டுல கோழி வளர்க்கலுமா? அது செய்வீங்க? அம்மாவோட சேர்ந்து செய்வீங்களா? என்னோட தங்கச்சி வந்து வெளியிடத்துக்கு ஒன்றுக்குமே போய் பழகாதால என்ன செய்யறன்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாம இருக்கு. அதோட டெய்லரிங்னு சொன்னாலும் இவங்கள டெய்லரிங் கோர்ஸுக்கு அனுப்பணும். கோர்ஸுக்கு அனுப்புற டைம்ல இங்க என்ன நடக்குமோ அதையும் ஒரு பக்கம் யோசிக்கணும். இப்ப வீட்டு சூழ்நிலை வீட்டு பொறுப்பு இவட கையில தான் இருக்கு. இவதான் வந்து அம்மாவையும் பார்த்துக்கொள்ளணும், மற்ற சின்ன தங்கச்சியையும் பார்த்துக்கொள்ளணும். இப்ப யார் யாருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கூட இப்படியான துஷ்பிரயோகங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கு. 3 பொம்பளைகள் இந்த வீட்டுல இருக்கிறது. வீடும் வந்து அறிக்கையா இல்லை, வீட்டுற நிலைமையும் வந்து மிக மோசமா இருக்கு. இந்த வீடை வந்து திருத்தி இவங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு கதவு போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. மேல வந்து இந்த தகரமும் இந்த கதவும் தான் பிரச்சனையா இருக்கு. மற்றபடி வீடு ஓரளவு பரவாயில்ல, அவங்க இருந்து கொள்ளலாம் இப்போதைக்கு. என்னம்மா உள்ளுக்குள்ள எல்லாம் பரவாயில்ல. ஒழுகுற டைம்ல என்ன செய்யற நீங்க? நீங்க சொல்லுங்க. சாமான்களை வைக்கிற கீழே கீழே சட்டிகள் அப்படி வைக்கிற வச்சுட்டு திரும்ப நீங்க தூங்குறது வீட்டுக்குள்ள அங்கால ஒழுகுற இல்லையா? அங்காலே ஒழுகுறது, ஒழுகாத இடங்களை பார்த்து தூங்குறது. இப்ப தங்கச்ச படிப்பிக்கணும் விருப்பம் இல்லையா உங்களுக்கு? உங்களை போல இடையில விட வைக்க போறீங்களா? இல்ல, படிக்க வைப்பேன். நீங்க உழைச்சி படிக்க வைப்பீங்களா தங்கச்ச? இல்ல, அவருக்கு ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது அடுத்த வருஷம் ஸ்கூல் ஏதாவது உதவி செஞ்சு தந்தாங்க. தங்கச்சிக்கு நிக்கிறதுல எதுவும் பிரச்சனையா? நிறைய டைம் நின்று தான் வந்து கதைக்க வேண்டிய சூழ்நிலை. என்னண்டா இங்க சேர் எல்லாம் இல்லை, நம்மளோட வீட்டுல கதிரைகள் எல்லாம் இல்லை. அதோட வந்து வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு சாமானுமே இல்லை. அந்த தேயிலை வைக்கிற பானையை கூடி பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லி. ஏன்னாண்டா அந்த அளவுக்கு அவங்களோட வீட்டுல எந்த ஒரு திங்ஸும் இல்லை, பிள்ளைகளுக்குரிய உடுப்புகளும் இல்லை. இவங்களோட கஷ்டத்தை வந்து இவங்களா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு விளங்கிட்டு. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்காங்க இல்லை. அந்த அம்மாவோட கதைச்சத்துல இவங்களோட சூழ்நிலை வந்து விளங்கி இருந்தது எனக்கும். இந்த தங்கச்சியோட கதைச்சி நம்ம நிறைய தகவல் அறிஞ்சு கொள்ளலாம்னு நினைச்சேன் நான். அதுவும் வந்து கை கொடுக்கலன்னு தான் சொல்லிடும். ஏன்னாண்டா அவங்க வாழ்ந்த சூழ்நிலை அவங்களோட பின்னணி வந்து அப்படி இருக்கு. அதால நிறைய விஷயங்கள் சொல்லிக்கலாம இருக்காங்க. சரி தங்கச்சி, எங்களோட கதைச்சத்துக்கு ரொம்ப நன்றியா. இவங்களோட சூழ்நிலையை பொறுத்த மட்டும் வந்து இவங்களுக்கு நடந்த சம்பவம் இவங்களோட பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாதுண்டா இவங்களோட வீடு வந்து உண்மையில ஒழுங்கான முறையில் இருக்கணும். அதோட வந்து வளைச்சு நீங்க அந்த லைட்டுகள் எல்லாம் போட்டு வைக்கணும். அதை வாங்குறதுக்கு காசு இல்லை. இது மட்டும்தான் கொஞ்சம் பத்துறது. இது மட்டும்தான் லைட் மத்த உள்ள கொஞ்சம் இப்ப இது மங்கள மாதிரி அது பெருசா பத்தாது. அதுவும் பத்தாது. அப்ப வளைச்சி வந்து இவங்களுக்கு அந்த லைட் இருட்டு தண்ணியில சுத்தி வரும். லைட் கண்டிப்பா தேவை. என்னன்னு சொன்னா காடு தானே, நானும் வந்து வீடியோல காட்டியிருப்பேன். அதோட மிச்சமா வந்து மேலதிகமா இவங்களோட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. ஏனண்டா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பேசுறதுக்கு வரதில்லை. அவங்களோட கஷ்டம் வந்து புரியுது, வீடியோ பாக்குற உங்களுக்கும் புரியும். ஆனா அதை எப்படி சொல்றேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. சரி, ஓகேம்மா. இப்ப வீட்டுல சமையலுக்குரிய சாமான்கள் எல்லாம் இருக்கு? சாமானும் இல்ல, இப்ப சாமான் இல்ல. இல்லையா? பாப்பமா நம்ம இருக்கா இல்லையா காட்டுறீங்களா எனக்கு? இல்ல சந்தேகத்துல இல்ல, நாங்க வாங்கிட்டு வர்றதுக்குதான் என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லன்னு சொல்லி பாக்கணும் தானே. பார்த்தா தானே எங்களுக்கு வாங்கிட்டு வர இல்லுமே என்னென்னு சொல்லி உங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு அடிப்படையா என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கணும். வீட்டுல அவங்க வந்து ஒரு சாமான் இந்த அரிசி இவ்வளவுதான் இருக்கு, மரக்கறி ஒண்ணு, தேங்காய் இவ்வளவுதான் அரிசி இருக்கு. அரிசி இவ்வளவுதான் இருக்கு. இதெல்லாம் இந்த சோதமான முடிஞ்சு இந்த அரிசி மாம்பக்கு எடுத்தாங்க இருக்குது. இவ்வளவுதான். வேற எண்ணெய், கொச்சு காத்தூள், மொத்த சாமான் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது மட்டும்தான் அரிசி. பருப்பெல்லாம் இல்ல. பருப்புலாம் கடையில வாங்கினது 100-150 பருப்பு வாங்கி காக்குறது. 100 கிராம் பருப்பு வாங்க. இந்த அரிசத்தான் நான் அந்த தங்கச்சி 5 நாளைக்கு சமைக்கிறேன் கேட்கணும். அரிசியோ ஒரு கொஞ்சம் தான் அரிசி இருக்கு உண்மையில. தேங்காய் இல்ல, கொச்சு காது, மஞ்சத்தூள் ஒண்ணும் இல்லை. மத்த சீனில தேயிலை வழியில நாங்க காசு கொடுத்து வாங்குறது. தேயிலை எங்க இருக்கம்மா? தேயிலை இந்த விழுந்தான் கிடக்கு. தேயிலாம் முடிஞ்சு. தேயிலையும் முடிஞ்சா? தேயிலாம் இந்த வீட்டுல உப்பு பைக்கல நாங்க அத்தான் வாங்கி 2 பாக்கெட் வாங்கி கொட்டு விழுந்தேன். இவ்வளவுதான் இருக்கு. தேயிலை தான் கிடக்குல்ல. சீனியும் இல்ல. சீனி இந்த சொட்டு தான் கிடக்கு. அவ்வளவுதான் கிடக்குது.
இந்த இவ்வளோ சீனியில் கிடைக்குது. இதான் நம்மளோட சீனி போத்தல். சீனி வந்து பெரிய போத்தல் இருக்குது, அதில் சீனி இல்லை, எல்லாம் கழுவ போட்டுருக்கேன், கழுவு இருக்குல்ல, இவ்வளவுதான் இருக்கு சீனி. இப்போ வீட்டுல வந்து சாமான்களும் இல்லை, வெங்காயம் மரக்கறி ஒண்ணும் இல்லை, பிள்ளைகளுக்கு உடுப்பும் இல்லை. அடுத்தது வந்து பிள்ளைகளுக்குரிய இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு பேக்கரியும் இல்லை. பேக்கெல்லாம் ஆட்கள் கொடுக்குற பேக்கெல்லாம் ஆக்கள் கொடுக்குறது இந்த ஜூனிப்பெல்லாம் அவங்க கொடுத்ததெல்லாம் வீட்டுக்கு கொடுத்தாங்க. இப்போ ஜூனுக்கு கடையை போட்டுருக்கேன் ஜூனுக்கு, அதெல்லாம் ஆட்கள் கொடுத்தது. அது தைக்கிறதுக்கு கையில் காசு இல்லை. அப்போல்லாம் என் அக்காவும் தச்சு தர முடிச்சுட்டா, அதோட உதவி செய்வோட அதோட காசு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவா, கொடுக்கவே மாட்டேன். சாப்பாடு கேட்டால் என்ன கேட்டால் காலிலேருந்து ஒன்றும் இல்லை, சாப்பிடலாமல் இந்த பிள்ளைங்க கத்திக்கிற டக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க, டக்கு சமைச்சு. இரவுக்கு ஒன்றும் இருக்கிற சோறத்தை சாப்பிடுவோம். பகலுக்கு நேற்று இரவு என்ன கொடுத்த நீங்க? இரவு சோறு பழுதா போயிட்டு, எல்லாம் பழுதா, இரவு சும்மா தான் படுத்து, ஒன்றும் சாப்பிடல. காலையில தான் ரொட்டி சுட்டு தான் சாப்பிடும், அதுவும் மாவெல்லாம் முடிஞ்சு என்ன செய்ய ஆட்டையும் கொடுத்து புட்டை வச்சு தான் சாப்பிட்றது. புட்டை வச்சு வீட்டில் புட்டு பானைலாம் ஒன்றும் இல்லை, வச்சு சாப்பிடலாம். புட்டு அவிக்கிறதுக்கு மா இருந்தாலும் புட்டு அவிக்கிறதுக்குரிய பானை எல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டை ஆக்கட்ட மாவை கொடுத்து அவிச்சு தர அவிச்சு கொடுப்போம். நாங்கள் எல்லாம் கொடுத்து அவங்க பேசறியெல்லாம் அவங்களே அவிச்சு தருவாங்க, எல்லாம் சமைச்சு செஞ்சிருவாங்க. இரவும் சாப்பாடுலாம் சும்மா தான் படுது. சோறுலாம் டக்குக்கு பழுதா போகுது அரிசி. இப்போ குட்டத்தில் கொடுத்தாங்க கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் ஓசியில் வர சொல்லி போனதாங்க ஓசிலுக்கு. அப்போ அதில் கொடுத்த அரிசி தான் அது. நேற்று நாங்கள் வாங்கின சாமான்லாம் முடிஞ்சு, அதுதான் இப்போ யாரோ வந்து கொடுத்துருக்காங்க, அந்த அரிசி தான் இருந்து. நான் போய் வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு வீட்டுல வந்து சமைக்கிறதுக்குரிய பானை சட்டிகளும் ஒழுங்கா பானை ஏன்னா அந்த பானை வந்து ஒழுங்கானது இல்லாதாலதான் சோறு வந்து டக்கட்டு பழுதா போதும். அதோட பழுதா போறதுக்கு காரணம் பானை வந்து வேறது நீங்க யூஸ் பண்ணா அது இருக்கும். வேற பானையில் வாங்குறது அதுக்கும் கஷ்டம். கையில காசு வேற ஒரு சாமானும் இல்லை. வீட்டுல எங்களுக்கு வச்சா பழைய சாமான் சட்டி பானை அதுகளை தான். கோப்பை சாமான கோப்பையெல்லாம் இந்த அங்கெல்லாம் கழுவி உள்ளுக்கு அடுக்கி வச்சிருக்கேன். மொத்தம் இந்த சேர்த்து இப்படிலாம் பழசு பொருள்லாம் உடஞ்சிட்டு வேற ஒரு சாமானும் இல்லை. வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதுக்கு மறக்க இல்லாம நீங்க பருப்பு இல்லாம தான் போயிட்டு அங்கங்க போய் வாங்கிட்டு வந்து வைக்கிற காசு வச்சிருப்பா. காசெல்லாம் அங்க வாங்க, காசுக்காரால் கொஞ்சம் வாங்க, இவட்ட வாங்க. இவட்டா இப்ப எவ்வளவு காசு இருக்குன்னு கேப்போம். எவ்வளவு காசு இருக்கு இப்ப கையில? 1500 ரூபா. 1500 ரூபா. ஆறு தந்தது? அது துணி வித்து எடுத்து வச்சு. துணி விக்கிறது அக்கா கொண்டு தந்த வித்து அந்த காசு எடுத்து வச்சிருக்கேன். ஆறு அக்கா உங்களுக்கு? அக்காட மக. அது அக்காட மகள். துணி கொஞ்சம் கொண்டு தந்து வித்து அதை எடுத்து வச்சு அதை நீங்க விற்பனை செய்யலாம். அப்ப துணி விற்பனை செய்யலாம் தானே நீங்க இங்க? அப்படி வாங்கி அப்ப ஏன் அப்ப அதை சொல்லல நீங்க? துணியில விக்கிறது மக அக்கா கொண்டு. ஏன் அப்ப நீங்க இந்த தொழில் செய்யலாம்னு சொல்லல அக்காட்ட? இப்ப துணி வந்து உங்களோட பெரியம்மாட மகள் கொண்டு தாரது இங்க. இப்ப அதை ஒரு அக்கா தான் எடுத்தா, நான் பெரிய பாடை கொடுத்து டவுன்ல கொண்டு தந்தேன். காசு கொண்டு எடுத்து வச்சுக்கோ, அதுதான் வாங்கி சாப்பிட்டு வாங்கினது காசு கொண்டு. அப்ப துணிக்கு நீ யாரு காசு கொடுக்குறது? கவுனு தைச்சு கொடுப்பா, அனுப்புறது. அவங்களோட அக்கா உடுப்பு தைக்கிறவங்க, அவ தச்சு உங்கள்கிட்ட தந்தா அதை நீங்க இங்க விற்பனை செய்யணும். தச்சு பார்க்க சொன்னா விற்பனை போகுதாண்டு இங்க ஒரு பெருசா எல்லாம் ஒரு அக்கா எடுப்பா, நான் மிச்சம் பெரிய பாடை கொடுத்து வித்து. அதுல உங்களுக்கு கொஞ்சம் காசு தருவாங்க இல்ல? வித்தெடுத்த காசு இதாயி உங்கள்கிட்ட. அப்ப அவங்களுக்கு வருமானம் இல்லையா அதுல? அவனோட அப்பா பேங்குக்கு போறேன். இப்ப நான் கேட்கணும், உங்களோட அக்கா வந்து துணியை எடுத்து தச்சு உங்கள்கிட்ட தாரா, அப்படியா? தச்சு தாராங்கல்ல, அவங்களுக்கு துணி வாங்குற காசு யாரு கொடுக்கறது? அவ வாங்குறது காசு. அவ வாங்கிட்டு உங்களுக்கு அதை தாரது, பாவம் நீங்க விற்பனை செஞ்சு எடுக்கட்டு பண்ணி தாரா என்ன, அப்படியா? அவ வேற இருக்கா, அவ கம்பா இதுல இருக்கா, கம்பால கம்பால இருக்கா. அவ தூரம் அவரோட அக்கா தாது, அந்த தம்பி கவிப்பா இருந்து பேரு கவிப்பா. அப்ப துணி விற்பனைன்றது இல்ல, துணி வந்து எடுக்கிறாங்க, தச்சு விற்பனை செய்யறது. அது வந்து தங்கச்சிக்கு சரி வராது, உங்களுக்கு தைக்க தெரியாது தானே. அதனால தையல் போட்டாங்க, தைக்க சொல்லிட்டு உங்களுக்கு தைக்க சொல்லித்தான் அனுப்பி விட்டாங்க. தையல் தெரியாதுதான், அதோட தான் ஆள் நிப்பான்னு. இப்ப நீங்க கரண்ட் இல்லாதம போற டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா வெளிச்சம் தேவை. இந்த இடத்துல வெளியில எங்கேயும் போறோம்டா டோர்ச் லைட் இருக்கு? அப்படி இல்ல, லைட் இல்ல, லைட் இல்ல, டோர்ச் லைட் இல்ல, வெளியே போறல. அப்படி என்று சொன்னா அந்த டைம்ல நீங்க இதை யூஸ் பண்ணலாம், சரியா? சார்ஜ் போட்டு எடுக்கிறண்டாலும் இது கேபிள் இருக்கு. இதை நீங்க என்ன செய்யலாம், வெயில்ல வச்சீங்கன்னு சொன்னா சோலார் இது தங்கச்சிக்கு தெரியும் தானே. வெயில்ல வச்சா இது கீட்டாகி அது கரண்ட் தானாவே வந்து சார்ஜ் பண்ணப்படும். இது சார்ஜ் பண்ணப்பட்டு என்ன இருக்கு சூச் பாருங்க, இந்த இருக்கு தெரியுமா? இதை கொஞ்சம் பிடிங்க அம்மா. இந்த இருக்கு ஒன் பண்ணா ஒன்னாகும். இந்த இருக்கு கேபிள், நீங்க சார்ஜ் போடுறேன்டா என்ன இருக்கு சார்ஜ் போடுறது, சார்ஜ் போட்டு எடுக்கலாம். இதான் வந்து இதுல ரிமோட். நீங்க வந்து மேல கொழிவிருந்தீங்கண்டா இங்க இருந்து ஒன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அப்படி செய்யலாம். நீங்க இதுல கொழிவு விட்டாலும் தானா இது சார்ஜ் வரும்.
நீங்க அதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். எந்த வெயில வெக்கையா இருக்கிற டைம் அது தானா சாச்சாயிட்டு இருக்கும். அடுத்து தங்கச்சி இந்தாங்க. இப்பதான் பாரு ஒரு ஆள் வைக்க போறாள். இங்க வா. பேர் சொன்னாதான் தருவேன் அக்காவா. தங்கச்சிட்ட பேர் என்ன? சரணியா. 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 சரணியாவுக்கு எத்தனை வயது? 5. 5 வயதா? நர்சரிக்கு போறீங்க? இப்ப சரண்யாவுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்களேன். சரண்யா என்ன வேணும் தங்கச்சிக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு? சொல்லுங்க. ஸ்கூல் போக என்ன வேணும்? பேக் வேணும். வேற பேக்க தவிர என்ன வேணும்? கொப்பி. அடுத்தது சொன்னீங்கண்டா இப்ப அக்கா வாங்கிட்டு வருவேன். வேற என்ன? பென்சில். பலிரேசர் கட்டர். விளங்கிட்டது. இந்த நோட் பண்ணுங்களா என்னென்னு சொல்லி. விளங்க வேணும். என்ன படிப்பீங்களா நல்லா? இது வேணாதாக்க வேணுமா? இங்கே பாருங்களா, இங்கே லைட் எல்லாம் வருது. இது வேணான்னு சொன்னா நான் அந்த மற்ற தம்பி அறுவை கொடுத்துட்டு போயிடுவேன். இங்கே வேணுமா? அப்ப பாட்டு படிங்க. பாட்டியம்மா கரையிலே பருப்பு வர சுடையிலே காக வந்து இதிலே கவி கொண்டு வாய். கையை விட்டு நில்லுங்க. என்ன வந்தா பாட்டு பாட சொன்னாரா வடக்கி நரி தூக்கி சென்றதா. நரி தூக்கி சென்றதா. சரி, ஓகே, குட் குட்டா. இந்தாங்க. ஓகேயா? இது வந்து ஜோன் அண்டர்சன் அனுப்புன திங்ஸ்ல தான் இருந்தது. அதைத்தான் வந்து தந்திருந்தேன். அம்மாட்ட வந்து அதை இந்தாண்டி ஒண்ணு கேட்கல. சரி, உங்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்குரிய உணவுப் பொருட்கள் தேவையானம்மா. நாங்க அடுத்த இடம் வரக்குலாம் கொண்டு வருவோம். சரி. என்ன செய்வீங்க நாளைக்கு? அரிசி கிடைக்கிற சமைப்போம். பார்த்து கடைக்கணும் வாங்குவேன். சரி, பார்த்து தங்கச்சிட்ட இருக்கிற காசை வாங்கி கிழங்கு வெங்காயம் பார்த்து நாளைக்கு என்ன சரி பருப்பு சரி இல்லை சோயா வாங்கி ஆக்குனா சரி. சோயா வாங்கி இப்ப நீங்க இறைச்சி சமைச்சு கொடுத்து இறைச்சி சாப்பிட்டு நான் புத்தக சேர்த்து மீன் இறைச்சி வாங்குறது. எடுத்தாதான் கொடுப்பேன். வெள்ளம் நானும் போய் சாமா போய் வாங்கிட்டு போய் வாங்க. நான் 2 பேரும் போய் பக்கத்துல அடிச்சு விட்டுட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துருவேன். அலசோட கல்ல போய் எல்லாம் சாமான் வாங்கிட்டுருவேன். சரி, ஓகேம்மா. ஓகே, நாங்க போயிட்டு வரோம்மா. ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணாவுக்கு நாங்களும் இந்த குடும்பத்துக்குரிய இந்த லைட் வழங்கினதுல உண்மையில சந்தோஷம் பண்ணா. தொடர்ச்சியா வந்து இப்படியான உதவிகளை நீங்களும் எங்களோட யூடியூப் சேனல் மூலம் இப்படி கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்றோம்னா. இந்த லைட்டுக்கு வந்து அண்ணாவுக்கு என்ன சொல்ல போறோம்? நன்றி. நன்றி. ஓகே. கிணறு இல்லை என்னம்மா? கிணறு இல்லை, பைப் இருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் பைப் இருக்கு. டாய்லெட் இந்த இது மட்டும்தான் இருக்கு. டாய்லெட் ஒன்று தான் இருக்குமாம்மா. அது ஒழுங்கா இருந்தா சரிதான். சரி, ஒழுங்கா இருக்கு. அப்ப உங்களோட டாய்லெட் அது ஒரு கழுவு நல்ல கழுவணும். இப்ப இல்ல கழுவணும்ன்ற தாண்டி கதவு இல்லையம்மா. கதவும் இல்ல அதுக்கு. கதவு இதுதான் நான் ஜூஸ் பண்றேன். நீங்க பிள்ளை எல்லாம் இதான் ஜூஸ் பண்ணல. இதுதான் இப்ப கதவு இல்லாட்டி பிரச்சனை இல்லையா? கதவு போட்டது இல்ல, இது உடைஞ்சு போயிட்டு. கதவு எல்லாம் உடைஞ்சு வீட்டுக்கே வந்து கதவு இல்லை. இப்போ டாய்லெட் கதவு இல்லைன்றதுல ஆச்சரியப்படுறது இல்லை, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்து டாய்லெட்ன்றது கட்டாயம் அதுக்கு கதவு இருக்கணுமம்மா. அதுவும் வந்து வயசுக்கு வந்து பிள்ளைய வச்சிருக்கீங்க நீங்க. 2 வந்து பொம்பளை பிள்ளைகள். அப்ப இதுக்கு வந்து கடைசி ஒரு தகரமாவது எடுத்து அதையாவது நீங்க லொக் பண்ணிட்டு ஜூஸ் பண்ணணும். கதவு இல்லாம ஜூஸ் பண்ணக்கூடாது. சரியா? என்னோட சொன்னா யாரும் இப்ப காடு தானே, யாரும் பார்த்தாலும் இப்ப எல்லார் கையிலயும் போன் இருக்கம்மா. யாரும் வீடியோ எடுத்தாலும் தெரியாதானே உங்களுக்கு? உங்களோட இது நான் சொல்லி தர விஷயத்த இனி செய்யுங்க. எங்களோட உறவுகள் நினைச்சா இவங்களுக்கு அந்த டாய்லெட்டுக்குரிய கதவும் வீட்டுக்குரிய கதவும் வந்து செஞ்சுதாங்க. இருந்தாலும் வந்து அது வரைக்கும் நீங்க தகரம் ஒன்று எடுத்து நடுவுல வந்து ஒரு கயிறு ஒன்று போட்டு 2 ஓட்டை போட்டோமா, கயிறை கட்டிட்டு ஒரு கம்பை வச்சு உள்ள அப்படியே முரண்டி விடலாம். விட்டுட்டு இதை ஜூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு கதவு இல்லாம தேவையில்லம்மா. அங்கால கொஞ்சம் சுத்தி காட்டுங்க. இப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்குள்ள காடு, இங்காலையும் வந்து காடு. யாரும் ஒளிச்சிருந்து மொபைல்ல வீடியோ எடுத்தாலும் தெரியாதம்மா. உங்களுக்கு நடந்த நிலைமை பிள்ளைக்கு நடக்க கூடாது. அதுக்குரிய மாதிரி ஒழுங்கா பாதுகாத்து கொள்ளணும். இந்த பிள்ளையும் தான் ஆம்பளை பொடியின்னு பொம்பளை பிள்ளை. வாங்க. என்னம்மா நாய்க்குட்டி விடுறீங்க? நாய்க்குட்டி வளர்க்க பொடிய போனது. நாய்க்குட்டி இன்னும் பூட்டி விடல. பயமா இருக்கு இந்த நாய். சரி, இதை கொஞ்சம் எடுத்து பாருங்க என்னென்ன சாமான் இருக்குண்டு. நல்லா இருக்குது. எல்லாம் இருக்கா?
நீங்க கொச்சிக்காத்தூள் எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. கொச்சிக்காத்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய், அரிசி, பருப்பு, சோயா மீட், உங்களுக்கு சமையலுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் இருக்கு. எல்லாம் வாங்கினதுக்கு வந்து 10,050 ரூபாய். 10,050 ரூபாய் வந்துச்சு. அவர் வந்து 10,000 ரூபாய் எடுத்தார், 50 ரூபாய் எடுக்கல. அப்ப 10,000 ரூபாயோட சாமான் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு அண்ணலவா ஒரு 15 நாளைக்கு பாவிக்கலாம். கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு போராட்டங்கள்ல உதவி செய்யுங்கன்னு கனடாவில் இருக்கிற ஜேபி அவங்க தான் எங்கிட்ட கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவங்க. அதுல இருந்து 10,000 ரூபாய் எடுத்துத்தான் இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துக்குரிய உலர் உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்திருந்தோம். அந்த வகையில வந்து ஜேபி அவங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை போல உங்களுடைய சேவைகளை தொடர்ச்சியா நீங்க நம்ம நாட்டில் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு வந்து இந்த சாமான்களை தந்த அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க வந்து கனடாவில தான் இருக்காங்க. நம்ம நாட்டுல இருக்கிற உறவுகள் உங்களை போல கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி காசு அனுப்பியிருந்தவங்க. அதுலதான் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க பாப்பாங்க இந்த வீடியோ. என்ன சொல்லுவீங்க? நன்றி சொன்னா சரி. நன்றி சொன்னா சரியா? வேற ஒண்ணும் சொல்ற இல்லையா? வேற என்ன உங்களுக்கு தேவை இருக்கு அதையும் சொல்லுங்க. வேற தேவையா? வேற என்ன தேவை? ஜோதிச்சு பாருங்க. அப்ப உங்களோட வீட்டுல என்ன வேணும்? எங்களுக்கு வீட்டுக்கு தேவை பொருள் சாமானி. எங்களுக்கு வீட்டுக்கு தேவை எல்லாம் சாமான், சோத்து பானை, சட்டிகள், சோத்து பானை, சட்டிகள் வேணும், கரண்டிகள், ஜொக்கு தேர்த்து ஜொக்கு ஒழுங்கல்ல அதுகளை வச்சு வீட்டு பானை, சட்டி, சாமான், மூடி, டம்ளர், அதுகள் இல்ல. கோப்பை சாமான், கரண்டிகள் இல்ல. அதுகள் இல்ல. இது பிரச்சனை இல்லையா? அப்படி இருக்கட்டுமா? இல்ல கேளுங்க. அப்ப என்ன வேணும்? வீடையும் திருத்தணும். வீடு இந்த கதவெல்லாம் போட்டு மேல தவறத்தை கொஞ்சம் போட்டு தந்தா, தகரம் போட்டு தந்தா நல்லா இருப்போம். நாங்க இருப்போம். மழையும் அதோட மழை பெஞ்சு ஒளி இருக்கிறோம். ஒழுகுற இடத்துல இருந்து எவ்வளத்த ஒழுகலையோ அந்த இடத்துல போய் இருக்கிறதா. அடுத்த வந்து வாழ்வாதார உதவி என்ன கேட்ட நீங்க? அப்படி என்ன சொன்னா கோழி வளர்க்க மறந்துட்டீங்க. கோழி வளர்க்கறதுக்கு கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னன்னு சொன்னா கோழி வளர்க்கறதுக்குன்னா கூடு இருக்கு. அவங்களுக்கு கூடு நாங்க கட்டிக்குவோம். நாங்க மச்சர சொல்லி கட்டி தருவாரு. கட்டி தருவாரு. காசுங்கால காசை எப்படியும் காசு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு கையில இல்லை. அவர் சும்மா அடிச்சல கொடுத்து கட்டுவாரு. பக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கத்தான் வேணும். கட்டுனா அடிச்சு தருவாங்க. காசு வேணும், காசு கொடுக்கணும். அப்ப நாங்க இப்ப கோழியை வாங்கி தந்தத்தை மட்டும் வைங்கள. எங்க வச்சு வளர்ப்பீங்க? வீட்டுக்குள்ளேயா? வீட்டுக்கு வச்சு கூடு வச்சு வளர்க்குது. கூடங்கால இடம் இருக்கு. கூடு கூடு வச்சு இருக்கு. கூடு இருக்குது. கூடுலாம் கூடு இல்ல. உண்மையில கூடன்னு சொன்னா இவங்களுக்கு கூடு வாங்கி கொடுக்கணும், அல்லது வந்து கட்டி கொடுக்கல. உங்களோட அத்தான் வந்து கட்டக்கூடியது. அவங்ககிட்ட வந்து காசை கொடுத்தாலும் அவங்க கட்டி கொடுப்பாங்க கூடு. கிட்டத்தட்ட வந்து கோழி கூடு கட்டுறது இவங்கட வளவுதான், பிரச்சனை இல்லை. அப்படி செய்யறோன்னு சொன்னாலும் 1.5 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள தேவைப்படும். மற்றது வந்து மரத்தால செஞ்ச கோழி கூடுன்னு சொன்னா ஒரு 70,000 ரூபாய்க்குள்ள கோழிக்கூடு, தீன் எல்லாம் வந்து செய்யக்கூடியதா இருக்கும். அப்படி ஒரு வாழ்வாதாரம் செஞ்சு கொடுத்தாலும் அந்த தங்கச்சி வந்து பார்த்து கொள்ளுவாங்க. அதோட வந்து இந்த வீடு டாய்லெட் கொஞ்சம் சரியான மோசமான நிலையில இருக்கு. அப்ப அதையும் வந்து திருத்தி கொடுக்கறதுக்குரிய உதவிகளை செஞ்சீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு வந்து உண்மையில பெரியதொரு ஹெல்ப்பா இருக்கும். அடுத்த வந்து தங்கச்சும் கொப்பி சாமான் பேக் கேட்டு இருந்தவங்க. நாங்க இந்த இடையெல்லாம் சுத்தி பார்த்தோம். இதுக்குள்ள கடை இல்லம்மா, 3ஆம் கட்டைக்கு போகணுமா. அங்க தூரம் போல நேரம் போயிட்டு இவ வந்து 1ஆம் ஆண்டு போறதுக்கு இன்னும் நாள் இருக்கு தானே, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அப்ப நாங்க அடுத்த கட்ட உதவிகளுக்கு வரும்போது தங்கச்சிக்கு பேக், கொப்பி சாமான், சப்பாத்தும் இல்ல, ஷூவும் இல்ல. அப்ப ஷூ கண்டிப்பா வேணும். ஷூ, அடுத்த இவக்குரிய யூனிஃபார்ம், அடுத்தது ஸ்கூல் பேக், கொப்பி சாமான், பென்சில், ரப்பர். ஒரு பிள்ளை வந்து 1ஆம் ஆண்டுக்கு சேர்றேன்னு சொன்னா நிறைய சாமான்கள் தேவைப்படும். அப்ப அந்த சாமான் எல்லாம் தேவை. எல்லாம் வந்து எங்களுக்கு இப்ப அவசரமா வாங்கி கொள்ளலாம். போயிட்டு இப்ப ஒரு சில்லறை கடையில போய்தான் இவங்களுக்குரிய உலர் உணவு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. தங்கச்சி யோசிக்காதீங்க, அக்கா வாங்கிட்டு வருவேனா? சரியா? நான் வாங்கி கொண்டு அடுத்த தரம் வரும்போது நாங்க வந்து தருவோம். சரியாம்மா? ஓகே. அந்த வகையில வந்து இந்த உதவியை செஞ்ச கனடாவில் இருக்கிற ஜேபி அவங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது வந்து இந்த காணொலியை இதோட வந்து நாங்க முடிச்சு கொள்றோம். இந்த காணொலியில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அம்மாவோட வாழ்க்கையை வந்து கணவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில கேள்விக்குறியாயிட்டு இப்ப இந்த குடும்பத்துக்குரிய உதவிகளை நீங்களும் செய்வீங்கன்னு சொல்லி நம்புறேன். இந்த குடும்பத்துக்குரிய உதவி செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக இந்த குடும்பத்துக்குரிய உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலியை வந்து நாங்களும் முடிச்சு கொள்றோம். பாய்.